பணம் பெருசாக விட்டது தான், நிறைய விட்டது தான் அதிகம் நான் பார்த்த வரைக்கும். முத்துக்குமார் அண்ணா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, நீ சாப்பிடாத பாரு. நீ போகிற போக்கு ஓவராக போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் அவர். அவர் இந்த பழக்கத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியாது? நல்லா தெரியும். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா. நானும் அதே பழக்கத்தில் ஊறி போய் அந்த பழக்கத்தை ஒரு ஒரு ப்ரைடாக நினைக்கிற ஒரு ஆள் நான். அப்போ நான் குடிகாரன்டா, எப்படி குடிப்பேன் தெரியுமா அப்படின்றதுல ஒரு கர்வம் கொண்ட ஒரு மனிதனாக எப்படி இன்னொருத்தர் போய் குடிக்காதுன்னு சொல்லுவோம். அதான் நான் சொல்லி என்னோட ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஒன்று அதுவும் தவறான விஷயத்தில் நான் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு பெருமை இருக்கு இல்லைங்களா. அப்படிதான் நான் தெரிஞ்சேன். ஊர் சைடு தான் அப்படி சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. நான் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்தவன் தானே, அதனால அந்த புத்தி அப்படியே இருந்தது. அப்புறம் அந்த வாழ்க்கை, இந்த அனுபவம், இந்த மனிதர்கள் காட்டுற அன்பு, அந்த அடிப்படையில் நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளாம் யாரு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரதான் அப்புறம் இறைவனுடைய அருள் இதெல்லாமே சேர்ந்து தான் சரி இல்லை இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. முத்துக்குமாருடைய ஃபேமிலி யாருமே கவனிக்கலையா? இதை பார்த்துட்டு அவரை ஒன்றும் சரி பண்ண முடியலையா? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. நான் பெருசாக அவங்களோட பழக்கம் இருந்ததில்லை. நான் பாட்டுக்கு அங்கேருந்து அண்ணன் கூப்பிடுவார், வருவேன் போவேன். நான் அண்ணனை அப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல உள்ளம் படுத்த ஒரு பாடலாசிரியர்னு ஒரு கவிஞன், தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய, வாசிட்டே இருக்கக்கூடிய, நிறைய படிப்பார், சுறுசுறுப்பாக. ஆமாம், நல்லா படிப்பார். நவீன இலக்கியங்கள் தீவிரமாக வாசிப்பார், மரபையும் வாசிப்பார், பரமொழி இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு படிப்பார். இப்படி ஒரு பரந்த வாசிப்புள்ளவர். சரி, சினிமா கம்பெனிலேருந்து ஒரு பணத்தெல்லாமா சேஃப்டியாக வச்சுப்பாரா? பணம் பெருசாக விட்டது தான், நிறைய விட்டது தான் அதிகம் நான் பார்த்த வரைக்கும். ஆமாம், அது நம்ம இப்படி இருக்கும்போது இருக்க முடியாதுங்க ஐயா. நீங்கள் பணத்தை பற்றின தாட்ஸே உங்களுக்கு இருக்காதுங்க. போதையின் உச்சத்தில் நல்லா அடிக்டாக இருந்ததுனால சொல்கிறேன்.